صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்ம எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க செய்தார். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். முஸ்னத் அஹ்மதிலே இந்த ஹதீஸ் முஸ்னது அப்துல்லா பின் அப்பாஸ் என்ற தலைப்பின் கீழே ஹஜ்ரத் முஸ்னது அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸுகளின் கீழே இந்த ஹதீஸை எழுதப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பனி இஸ்ராயல்களில் நடந்த ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்தார்கள். அதில் நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. கவனமாக கேட்கணும். உங்கள் முழு கவனம் இங்கே இருக்கணும். பைனமா ரஜுலுன் ஃபீமன் கான கபலக்கும் கான ஃபி மம்லகத்திஹி. முன் சென்ற காலத்திலே, இது பெருமானார் சொன்ன செய்தி, முன் சென்ற காலத்திலே ஒரு நாட்டிலே ஒரு அரசர் இருந்தார். அந்த நாட்டை நல்ல முறையிலே ஆட்சி செய்து வந்தார். அரசர் என்று சொன்னால் வசதி வாய்ப்புக்கு எந்த குறைச்சலும் இருக்காது. காசு, பணம், சாப்பாடு, வீடு, வாச, மனைவி, மக்கள் எதுலேயுமே அவருக்கு குறைச்சல் இல்லை. அந்த மாதிரி நிம்மதியாக வாழ்ந்து வந்தார். ஃபத்தஃபக்கர, ஒரு நாள் யோசிக்கிறார் உட்காந்து. ஃபஅலிம அன்னதாலிக்க முன்கத்தியுன்னு, அவர் விளங்கி கொண்டார், இது எல்லாம் என்னை விட்டு காணா போயிடும். கனவு மாதிரி எல்லாமே காணா போயிடும். இவ்வளோ பிரம்மாண்டமான செல்வங்கள், சொத்துக்கள், இது நம்முடைய பணியாட்கள், வேலையாட்கள், நகை நட்டு எதுவாக இருந்தாலும் இது எதுவுமே நமக்கு கூட வராது. எத்தனை நாள் இருக்குமோ தெரியாது. டக்குன்னு நம்மளை விட்டு எல்லாமே காணப்படும். ஒரு நாள் சுத்தமாக நம்மை விட்டு துண்டிக்கப்பட்டு விடும். அன்னதாலிக்கு முன்கத்தியுன்னு وأن ما هو فيه قد شغله عن عبادة ربه. அவர் எந்த வேலையில் இப்போ மூழ்கி இருக்கிறாரோ, உலகத்தை சம்பாதிக்க வேண்டும், சேகரிக்க வேண்டும், நகை நட்டு காசு பணம்னு வாழ்கிறாரோ, இது எல்லாம் அல்லாஹுடைய இபாதத்தை விட்டும் தன்னை தடுக்கிறது என்று விளங்கி கொண்டார். அப்போ ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று, இப்போ எது நம்ம வாழ்கிறோமோ இந்த வாழ்க்கை நீடிக்காது. இந்த காசு பணம் நீடிக்காது, இந்த செல்வம் நீடிக்காது, இந்த சந்தோஷம் நீடிக்காது. இது எல்லாம் என்னை விட்டு போயிடும். ஜி, அப்போ நம்ம யோசிக்கணும். அப்பப்போ உட்காந்து எது அசல், எது உண்மை, எது பொய் என்று யோசிப்பது கடமை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஜி, மனிதராகி நீங்கள் உங்களுடைய வழக்கரம் மறுமைக்காக எதை முற்படுத்தி இருக்கிறதோ அதை பற்றி யோசியுங்கள். தந்தூர் நஃப்சுன் மா கத்தமத் லிகதின். ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்தித்து பாருங்கள், யோசிங்க உட்காந்து, நாளைக்காக என்ன சேகரித்து வச்சோம். இப்போ இன்றைக்கி இருக்கிறது எத்தனை நாளைக்கு எனக்கு உதவும், அடுத்து என் தொடர்ந்து பயணத்திற்கு எனக்கு இருக்குதா இல்லையா. காரில் இங்கேருந்து மெட்ராஸு கிளம்புறோம், திருச்சியிலேருந்து அப்படின்னா முதல்ல கார் டயர் ஒழுங்காக இருக்கா, போய் சேர முடியுமா, இது பஞ்சராக இருக்கா, காற்று கம்மியாக இருக்கா, காற்று ஃபில் பண்ணிக்கலாம் பார்ப்போம். அடுத்தது பெட்ரோல் இருக்கா பார்ப்போம். இல்லைங்க, அது 2 லிட்டர் தான் இருக்கும் போல தெரியுது, மீறி போனால் 10-20 கிலோமீட்டர் வரும், தாங்காது, பெட்ரோல் ஃபில் பண்ணுவோம். இன்னும் லாங் பயணம் செய்யக்கூடிய மனைவி மக்களோட போகக்கூடியவர்களாக இருந்தால்
இன்னும் கொஞ்சம் விவரமான ஆளாக இருந்தால் எல்லாம் செக் பண்ணுவாங்க. பேட்டரி ஒழுங்காக இருக்கா, ஸ்டெப்னியில் காற்று இருக்கா ஃபஸ்ட்டு, அப்புறம் இன்ஜின் ஆயில் ஒழுங்காக இருக்கா, கூலண்ட் ஆயில் கரெக்டாக இருக்கா, எல்லாம் செக் பண்ணிட்டு தான் கிளம்புவோம் நீண்ட பயணம் செல்பவர். அது மாதிரி அப்பப்போ நம்ம செக் பண்ணாமல் விட்டால் வீணாக போய்டும். அல்லாஹ் சொல்கிறான், வல் தந்தூர் நஃப்சுன், ஒவ்வொரு ஆத்மாவும் செக் பண்ணி கொள்ளுங்கள், சிந்தித்து கொள்ளுங்கள், தயார் செய்து கொள்ளுங்கள். மா கத்தமத் லிகத், நாளைக்காக நீங்கள் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை செக் பண்ணுங்கிறான். அந்த மனிதர் உட்காந்து யோசிக்கிறார். எல்லா வளமும் இருக்குது, அவர்கிட்ட இல்லை என்பதே இல்லை, அந்த அளவுக்கு அல்லாஹ் எல்லாம் கொடுத்துருக்குறான். ஆனால் இது நீடிக்காதே, என்னைக்கு என்னை விட்டு இது பிடுங்கப்படும் என்று தெரியாது. ஒன்று நான் இருப்பேன், அது போயிடும். இந்த ஒரு நாட்டுக்காரன் படையெடுத்து வரவன் கொண்டு போயிடுவான், இவர் ஜெயிலில் போட்டுருவான். அல்லது அது இருக்கும், நான் போயிடுவேன், வேற எவனோ ஆட்சியை அனுபவிப்பான். நான் படுத்த கட்டளை இன்னொருத்தன், நான் உட்கார்ந்த அரசு கட்டளை இன்னொருத்தன் உட்காருவான், நான் அனுபவித்தது இன்னொருத்தன் அனுபவிப்பான். இது எனக்குள்ளது அல்லவே. இப்போ எனக்குரியது எது அப்படின்னு யோசிக்கணும். எனக்கு அல்லாதது என்று எவ்வளோ இருந்து என்ன பிரச்சனை? எனக்கு உரியது, நான் கொண்டு செல்லக்கூடியது எதுவோ எனக்கு தான் எனக்கு வேணும். இப்போ தாய்மார்கள்லாம் உட்காந்துருக்குறீங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். என்கிட்ட ஒரு 10 பவுன் ஒரிஜினல் தங்கம் இருக்குது, ஆனால் அது கையில் கொடுப்பேன், நான் வாங்கிக்குவேன். ஒரு நிமிஷம் நீங்கள் பார்க்கலாம், நான் வாங்கிக்குவேன். இது வேணுமா? அல்லது ஒரு 1000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சின்ன ஒரு கவரிங் நகை இருக்குது, இதை நீங்கள் வாங்கலாம், நீங்களே கையில் வச்சுக்கலாம், வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். எது வேணும்? என்ன சொல்லுவோம் நம்ம? எதுவாக சொல்லுவோம்? இந்த 1000 ரூபா மதிப்புள்ள அந்த கவரிங்கே கொடுங்க, ஏன்னா அது நான் கொண்டு போயிட முடியும், நான் பார்ப்பேன், வீட்டுக்கு கொண்டு போயிடலாம், அது எனக்கு வேணும். காமிச்சிட்டு என்னை விட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய நகை எனக்கு எத்தனை கோடி மதிப்புள்ளதாக இருந்தாலும் வேணான்னு சொல்லுவோம். அதுதான் அறிவாளிகளுடைய பழக்கம். இப்போ அவர் பார்க்குறாரு, இந்த இவ்வளவு செல்வங்களும் இருக்கும், போயிடும், நான் கொண்டு போகிறது என்னன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை என்று அவர் சிந்தித்தார். இது முதல் சிந்தனை. ரெண்டாவது யோசிக்கிறார், இவற்றை கட்டி காப்பதில், இந்த அரசாங்கத்தை பாதுகாப்பதில், அரசுக்காக வேண்டிய மக்களுக்கு அந்த அரசர் சொன்ன மக்களுடைய பொறுப்பு இருக்குது. எங்கே பாலம் கட்டணும், எங்கே ரோடு போடணும், என்ன தேவை மக்களுக்கு, இரவு பகலாக சிந்திக்கணும். இதில் ஈடுபட்டு இருப்பதால் நான் டெய்லி அல்லாஹ் திக்ர் செய்ய முடியல, குர்ஆன் ஓத முடியல, ஃபிக்ர் செய்ய முடியல, ஃபாசன் ஃபிக்ர் செய்ய முடியல, ஸலவாத் ஓத முடியல. என்னுடைய அசல் வழிபாட்டுக்கு இது எல்லாம் இடைஞ்சலாக இருக்குது. இந்த ரெண்டையும் யோசிக்கிறார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டையும் யோசிச்சு என்ன செஞ்சார் பாருங்க. அவர் நாமளும் யோசிச்சுட்டே வந்துருப்போம், காலமெல்லாம் மூத்த வரைக்கும் யோசிச்சுட்டே வந்துருக்க வேண்டியதான். அவர் என்ன செஞ்சார்? ஃபதஸர்ரப, ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஊரை விட்டு கிளம்பி விட்டார். தஸர்ரபன்னு என்ன, அம்மா அத்தா அண்ணன் தம்பி யார்ட்டையும் குடும்பத்தை சொல்லலை. நைட்டு மாறு வேஷம் போட்டு ஊரை விட்டு கிளம்பி விட்டுதா. காலையில் பார்த்தா ராஜா காணா ஊரே தேடுது. ஃபதஸர்ரப, ஊரை விட்டு ஒதுங்கி விட்டார். நாட்டுக்குள்ளே இருந்தால் கண்டுபிடிச்சிருவோம், இதன் மாட்டு ராஜா பாங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு ஓடினார். நாட்டின் எல்லைக்கே ஓடினார். நாட்டை விட்டு தாண்டி வேற நாட்டுக்கு போயிட்டார். சரியான ஹதீஸ் பை. ஃபன் சாப தாத்த லைலத்தி மின் கஸ்ரிஹி ஃபஸ்பஹ ஃபி மம்லகத்தி கைரிஹி. ஒரு நாள் அவர் தன் நாட்டை விட்டு வெளியேறி, தன் கோட்டையை விட்டு வெளியேறி வேற ஒரு நாட்டுக்கு போய்விட்டார். வாத்தா சாஹில் பஹர், வேற ஒரு நாட்டுக்கு போனார், ஒரு கடல் கரைக்கு போனார். அந்த இடத்துல ஒரு செங்கல் சூளையில் மண் வைத்து செங்கல் தயார் செய்து கொண்டு மக்கள் விற்று கொண்டு இருந்தார் ஒருத்தர். அவர்கிட்ட போய் எனக்கும் வேலை கொடுங்கன்னு வாங்கி வேறு மாறு இடத்துல போய் செங்கல் சூளையில் வேலை செய்கிறார். காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் செங்கல் சூளையில் வேலை செய்கிறது, செங்கல்லாம் எடுத்து அடுக்கி அதை வற்ற வச்சு வித்துறது. அவர் அன்றாட கூலி கொடுப்பாங்க, 50 ரூபா 100 ரூபா. அதில் அன்னைக்கு தேவையான சாப்பாடு மட்டும் வாங்கிறார். 100 ரூபா காசு கொடுப்பாங்க, 10-20 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்குறார். மிச்சம் 70 ரூபா 80 ரூபாயை கொண்டு போய் அக்கம் பக்கம் ஏழை மக்களுக்கு கொடுத்துட்டு வெறுங்கையோட ஒரு நேரம் சாப்பிட்றாரு, நோன்பு வைக்கிறாரு, விட்டுட்டு அந்த மீதி காசை ஏழை மக்களுக்கு கொடுத்துட்டு இரவெல்லாம் வணக்கங்களை கழிக்க ஆரம்பிச்சிடுறாரு. திரும்ப பகலானால் மறுபடியும் வேலைக்கு வந்து காசு வாங்கி சம்பாரித்து ஹலாலாக சம்பாரித்து சாப்பிடணும்ல, சாப்பிடுகிறார். மிச்சத்தை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்துக்கிட்டு மறுபடியும் இபாதத்தில் ஈடுபடுறார். மக்கள் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இப்படி ஒரு மனுஷனா, எல்லாம் ஆச்சரியம் பார்க்குறாங்க. ஜி வகான பிஹி யல்ரிபுல் லபின் பில் அஜ்ர் ஃபயக்குலு வயதசத்தகு பில் ஃபضல் ஃபலம் யஸல் கதாலிக. இப்படியே தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தார். சில மாதங்கள், சில வருடங்கள் ஓடுது. மக்கள்லாம் அவரை பெரிய சூஃபி, பெரிய ஞானி என்று மக்கள்லாம் பிரபலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தராக.
இந்த செய்தி அரசர் காதுக்கும் போயிடுச்சு. அந்த நாட்டு அரசர், நம்ம நாட்டில் இப்படி ஒரு மகான் வந்திருக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, யார்கிட்டையும் பேச்சுவார்த்தையே கிடையாது, அவர் பாடுக்கு இப்போ தஸ்பீஹாத்துகள் தான், எந்த பேச்சும் பேசுறது இல்லை, அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு வேலை செய்கிறார், நல்ல வேலை செய்கிறாரு, காசு கொடுக்குறாங்க, சாப்பிட்றாரு, தர்மம் செஞ்சிடறாரு, இபாதத் செய்கிறார். இதே தான், எந்த உலகத்துடைய ஆசையும் அவர் கல்வியில் இல்லைன்னு பேசலாம். அப்போ இந்த செய்தி அவருடைய அரசருடைய காதுக்கு சென்று விடுகிறது. ரகா அம்ரஹு இலா மலிகிஹிம், அந்த அரசருடைய காதுக்கு சென்று விடுகிறது. வழங்குங்களா இபாதத்துஹு ஃபதுலுஹு, இவருடைய இபாதாத்துகள் இவருடைய சிறப்பு என்ன என்பதும் அவர்கள் காதுக்கு போய்விடுகிறது. அம்மா அங்கே யாரோ பேசுகிற சத்தம் கேட்குது, அதனால் எனக்கு இடைஞ்சலாக இருக்குது, யாரும் பேசக்கூடாது, குழந்தைகள் பேசுவதாக இருந்தால் அந்த குழந்தைங்கள தாய்மார்கள் மற்றவங்க டிஸ்டர்பாக இருக்கிற தூக்கிட்டு கொஞ்சம் வேறு ரூமுக்கு போயிருங்க. வளைஞ்சுங்களா? இப்போ நான் பேசுறதுக்கு இடைஞ்சலாக இருக்குது, நீங்கள் அதெல்லாம் சவுண்டு வந்தால் நான் பேச மாட்டேன். நான் சின்ன குழந்தைங்க பேசினா அந்த குழந்தைங்க தூக்கிட்டு பச்சை மேல் ரூம் போயிருங்க, வாசலுக்கு போயிருங்க, வேறு ரூமுக்கு போயிருங்க. நான் அந்த குழந்தைங்களுடைய பேச்சினால குழந்தைங்களுக்கு பேச ரொம்ப சந்தோஷம், இந்த பயான் முடிஞ்சவொன்னே பேசட்டும், அந்த டைமில் நம்ம அவங்கள கூட்டிக்கிட்டு விளையாட்டு ஜாமான் கொடுத்து தனியாக உட்கார வச்சுக்கோங்க. மற்றவர்களும் கேட்க முடியாமல் போயிடும் இல்லையா, கவனம் வேறு பக்கம் போயிடும். சரியா? பேசலாமா? அப்போ அந்த அரசர் ஃபார்சலம், அப்போ ஃபார்சல மலிகஹும் இலைஹி ஐயதி, அப்போ அந்த அரசர் என்ன பண்ணார், அவரை என்கிட்ட கூட்டி வைப்பா, அவர் யார் இன்னும் நான் தெரிஞ்சுக்கிறேன், அவர்கிட்ட துவா வாங்கிக்கலாம், கூட்டிகிட்டு வாங்கன்னு அவர் ஆள் அனுப்பி விட்டார். ஆள் அனுப்பினார். ஃபாபா ஏத்தியஹு, நான் யார்கிட்டையும் வர்ற மாதிரி இல்லை, நான் இந்த இடத்தோடு நகர மாட்டேன்னு மறுத்து விட்டார். போய் சொல்லிட்டாங்க, அரசர் கூப்பிட்டு வரமாட்டாரு, ராஜா கூப்பிட்டான்னு சொன்னாலும் வரமாட்டாரு அவர். ஃபாத, நான் கூப்பிட்ட ராஜா உடனே கூப்பிட்டாரு, உத்தரவு போட்டாருன்னு சொல்லி கூப்பிடுப்பா, திரும்ப ஆள் அமைச்சார். சும்மா ஆத இலை, திரும்ப ஆள் அமைச்சாங்க, வரமாட்டேன். ஃபாபா ஏத்தியஹு, வருவதை மறுத்து விட்டார். வகால மாலஹு அமாலி, என்னது நான் கூப்பிட்டு வரமாட்டேன், என்ன அவர் பெரியவர், அப்படிப்பட்டவரா, நானே போகிறேன் அவர்கிட்ட என்று ராஜா ஃபரக்கிபல் மலிக்கு, அரசரே குதிரையில் ஏறி படைப்பட்டளத்தோடு அவரை நோக்கி, அரசர் வர அவரை நோக்கி வந்தார். வளைஞ்சுக்கலாம். ஃபரக்கிபல் மலிக்கு, அரசர் வந்தாருன்னு போட்டிருக்கு, அவர் குடும்பத்தை படையெல்லாம் கூட்டு வர தனியாக வந்தார் அரசர். இவரை பார்த்துட்டு யாருன்னு பார்த்துடலாம் அப்படின்னு. ஃபலம்மா ராகுர் ரஜுலு, இந்த மனிதர் அரசர் வர்றதை பார்த்த உடனே வல்லா ஹாரிபன், அரசர் குதிரையை விட்டு இறங்கி இவர் நோக்கி வர்றாரு. பார்த்தோன்னு இவர் ஓட ஆரம்பிச்சிட்டார். அரசர் துரத்துறாரு, இவர் ஓடுறாரு, அவர் துரத்துறார். ஓடுண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறார். அரசரை பின்னாடி எவ்வளோ தூரம் துரத்த முடியுமோ துரத்தி போயிட்டே இருக்கிறார். வலம்மா ராதாலிக்கல் மலிக்கு ஒரு அகலஃபி அசரிஹி, அவர் பின்னால் துரத்துகிறார். வலம் எதிரிக்கு வரான், பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வர்றார். அவர் அரசர் வீட்டில் உட்காந்துருக்கிறவர், அவர் வேலை செய்கிற மனுஷன்ல, பிடிக்க முடியல. காலஃபன் ஆதாஹு, கடைசியாக அரசர் நின்று கத்தனை போட்டார், சத்தம் போட்டு கூப்பிட்டார். யா அப்துல்லா இன்னமும் லைசா அலைக்க மின்னி பாசுன், இந்த தம்பி அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமையே, உண்மையில இந்த கோபமும் இல்லை வருத்தமும் இல்லை, ஒரு தண்டிப்பதற்காக நான் கூப்பிடல, இந்த கோபத்தில் கூப்பிடல, ஒரு விஷயம் கேட்கத்தான் கூப்பிடுறேன், என்னைக்கு பயப்பட வேணாம், ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு கத்தினார். ஃபகாம, அவர் நின்று விட்டார். ஹத்தா அதிரகு, இவர் போய் அவரை பிடித்தார், அவர் கிட்ட போனார். ஃபகால மன்ன அந்த ரஹிமக்கல்லா, அல்லா அவனுக்கு ரஹமச்சிட்டு, நீ யாருப்பா, நீ தெரிஞ்சுக்க தான்ப்பா வந்தேன், உண்மையில வருத்தமோ கோமோ நீ தண்டிப்பதற்காக நான் கூப்பிடலை என்று சொன்னார். இப்போ அவர் தன் கதையை சொன்னார். ஆனால் ஃபுலானு பொண்ணு ஃபுலானு, நான் இந்த நபருடைய மகன், நான் இந்த அரசருடைய மகன், இந்த அரசர், இவன் வாப்பா இந்த நாட்டு பேரரசராக இருந்தார், ஒரு ராஜானா ஊர் மக்கள் தெரியதானே செய்யும், நான் இந்த நாட்டு மன்னர், அந்த நாட்டு மன்னருடைய மகன் நான் இவர் தான் அவர். அப்போ அந்த மன்னரும் மக்கள்கிட்ட ஃபேமஸாக இருந்தார், அக்கம் பக்கம் நாடுகளில் ஃபேமஸாக இருப்பாரா இல்லையா? இப்போ ராஜராஜ சோழன் அப்படின்னு சொன்னால் அவர் எல்லா நாட்டு மக்களுக்கும் ஃபேமஸாக இருக்கும். அப்போ நான் அந்த நாட்டு மன்னர், அந்த மன்னருடைய மகன், நான் சாஹிப் மில்கி கதாவ கதா, இந்த நாடு என்னுடைய சொந்த நாடு, அது அந்த நாட்டுடைய ராஜா நான். தஃபக்கர் துஃபி அம்ரி, ஒரு நாள் என்னை பற்றி நான் யோசித்து கொண்டே இருந்தேன். அலிம்து அன்னமா அனஃபிஹி முன்கத்தியுன், என்னிடம் இருக்கும் அனைத்தும் என்னை விட்டும் சென்று விடும், எதுவுமே என்கிட்ட ஒரு பைசா கூட இருக்காது, ஒரு குண்டூசி கூட இருக்காது, ஒரே ஒரு குண்டூசி கூட நான் எடுத்து செல்ல முடியாது ஆகிறதுக்கு என்று நான் நன்கு விலகி கொண்டேன்.
ஃபைன்னோ கது ஷகலனி அன் இபாதத்தி ரப்பி, என் அல்லாவுடைய இபாதாத்துகள், அல்லாவுடைய வணக்க வழிபாடுகள் இவையெல்லாம் எனக்கு இடையூறாக இருக்கிறது என்று விளங்கி கொண்டேன். ஃபதரக்துஹு, இவற்றை அனைத்தையும் விட்டு ஒதுங்கி விட்டேன். வஜித்து ஹாஹுனா அபுத் ரப்பி அஸ்ஸ வஜல், என் ரப்பை வணங்குவதற்காக இங்கே வந்தேன். இன்பமாக என் ரப்பை இரவு பகலாக வணங்கிட்டு இருக்கிறேன். அதே திக்ரில் அல்லாவுடைய சிந்தனையில் என் நாட்களை கழித்து கொண்டிருக்கிறேன். இதான் நடந்தது அப்படின்னு சொன்னார். ஒரே ஒரு சின்ன பிட்டு பொருளை கூட கொண்டு போக முடியுமா ஆகிறதுக்கு? முடியவே முடியாது. அலைஞ்சா இல்லைங்களா ஜி? ஒரு சூஃபிட்ட ஒருத்தர் வந்தார், சொன்னார், எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் சொத்து தகராறு. இந்த சொத்து எனக்கா உனக்கான்னு பெரிய தகராறு இருக்கு, நீங்கள் துவாச்சிங்க, சொத்தெல்லாம் எனக்கு வரணும்னு துவாச்சிங்க அப்படின்றார். அப்போ உனக்கு ஒரே ஹக்காரில் கொடுப்பான்பான்னு துவா செஞ்சார். கொஞ்ச நாள் கழிச்சு செஞ்சார், அல்ஹம்துலில்லாஹ் வந்து என் சொத்தெல்லாம் எனக்கு வந்துருச்சு, பெரிய சிரமப்பட்டு வாங்கி எல்லாத்தையும் மீட்டுட்டேன். இவ்வளோ காலம் அதுக்குன்னு போராடி 10-15 வருஷமாக ஒரு வழியாக மீட்டு விட்டேன், அல்ஹம்துலில்லாஹ் உங்கள் துவா தான் அப்படின்னு. உங்களுக்கு என்ன கைமாறு என்ன வேணும்னு சொல்லுங்கள், எத்தனை லட்ச ரூபா வேணும் உங்களுக்கு பரிசு பொருளாக அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னாலும் எந்த உதவியும் வேணாம், ஒரே ஒரு உதவி மட்டும் நீ எனக்கு செய்யணும் அப்படின்னார். என்ன உதவின்னு கேட்டார். கீழே ஒரே ஒரு தைக்கிற ஊசி இருந்துச்சு. அந்த ஊசி எடுத்து அவர் கையில் கொடுத்து, கொஞ்சம் திறந்து வைங்க, இது கேட்குதாங்க, சரி, கொஞ்சமாக என்ன பண்ணாங்க, ஒரே ஒரு ஊசி எடுத்து கையில் கொடுத்து, இந்த ஊசி பத்திரமா வச்சுக்கோ, வச்சுக்கலாம், நான் ஆகரத்தில் வந்து மறு உலகத்தில் மஹஷரில் நான் கேட்கும்போது அந்த ஊசியை எனக்கு திருப்பி கொடுத்துரு அப்படின்றார். என்னங்க வித்தியாசமாக இருக்குது, நீங்கள் வாங்கி 1 வருஷம் கழிச்சு கேட்டாலும் கொடுக்கலாம், 10 வருஷம் கழிச்சு கேட்டாலும் பத்திரமா வச்சு பேர் எழுதி வச்சு கொடுக்கலாம். நான் மூத்தப்பட்டாலும் என் பிள்ளைங்கிட்ட சொல்லி இந்த நபர் வந்து கேட்டால் கொடுத்துருக்கேன்னு கொடுக்கலாம். என் மறுமையில் கேட்குறீங்க, எப்படி எப்படி கபரில் வச்சு கொண்டு போவா? இதுதான் எனக்கு நீ செய்ய வேண்டிய உதவி. என்னென்னு ஒரே தைக்கிற வச்சு சின்ன ஊசி 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு சின்ன ஊசியை எடுத்து மடித்து பேப்பரில் கையில் கொடுத்து வச்சுக்கோ, நான் மறுமையில் அல்ல நம்மளை எழுப்புவான் இல்லையா, அப்போ நான் கேட்குறேன், பத்திரமா என்கிட்ட கொடுத்தா போதும். இதுதான் எனக்கு அந்த ஊசி அங்கே கொண்டு வரணும்னு ஆசையாக இருக்குது, நீ அதை பார்க்கணுன்னு பிரியமான ஊசி அது எனக்கு, நீ மறுமையில் கொண்டு வந்து கொடுன்னு சொன்னார். அவர் முழிக்கிறார், அதை எப்படி கொண்டு போக முடியும்? என்ன நீங்கள் வேறு எது வேணால் சொல்லுங்கள், இது செய்ய முடியுமா? அங்கே கொண்டு போய் கேட்டாங்க, எங்கெங்கே போகிறது, எப்படி கொண்டு போகிறது இதை அப்படிங்கிறார். இப்போ சொன்னார்னா ஒரு ஊசியை கூட கொண்டு போக முடியாது ஆகிறதுக்கு. ஒரே ஒரு குண்டு ஊசி, ஒரு தைக்கிற ஊசியை கூட மறு உலகத்துக்கு நீ கொண்டு போக முடியாது. அடிச்சுக்கிற துணியாவுக்கு, இந்த வீடு எனக்கு, அந்த வீடு உனக்கு, இந்த கட்டல் எனக்கு, அந்த நகை எனக்கு, இந்த நகை எனக்கு, பைத்தியம் முடிச்ச உனக்கு. நகையை இங்கே நீ மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு மஸ்ஜித் மதரசா கொடுத்துருந்தா அது அங்கே வந்து நிற்கும். முன்கூட்டி எதை அனுப்பி வைத்திருக்கிறீர்கள், அது தந்தூர் நஃப்சுன் மா கத்தமத் லிகதி, நாளைக்காக நீ எதை முற்படுத்தி வைத்திருக்கிறாய், எதை முன்னாடி அனுப்பிச்சிருக்கிற அதை பாருங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு, நீ இங்கேருந்து முன்னாடி அனுப்பிச்சது தான் வந்து போய் சேருமே ஒழிய நீ பின்னாடி வச்சிருக்கிறது எதுவுமே வந்து சேராது. ஒரு ஊசி, ஒரு குண்டூசி, ஒரே ஒரு தைக்கிற ஊசியை கூட ஆகிறது நீ கொண்டு போக முடியாது. பைத்தியக்காரனடா நீ, இதுக்கு போய் வாழ்நாளை செலவழித்து வீணாக நேரத்தை செலவழித்து வீணாக சண்டை போட்டு சாவற அப்படின்னு திட்டினாங்க. அப்போ தான் தெரிஞ்சு அவனுக்கு ஏன் அப்படி சொன்னாங்கன்னு. அவன் விளங்கிட்டாரு, எதுவுமே இவ்வளோ பேர் ராஜாங்கம், அரசாங்கம், கோட்டை, கொத்தளம் எதுவுமே நான் கொண்டு போக முடியாது, எல்லாமே வீண் என்று விளங்கி கொண்டேன். பேசாமல் ஒரு மூலையில் அமல் செஞ்சேன், ஜி அதுதான் உங்கள் நாட்டுக்கு வந்துட்டு என் நாட்டை விட்டுட்டு அப்படின்னு சொன்னார். ஜீத்து ஹாஹுனா அபுத் ரப்பி அஸ்ஸ வஜல் ஃபகால மா அன்த பிஅஹ்வஜி இலா மா ஸனஅத மின்னி. இப்போ சொல்கிறார், நீ என்ன வேலை செஞ்சியோ அது ரொம்ப அவசியம் வேலை, அது அந்த வேலை எனக்கும் தான் ரொம்ப தேவைப்படுது, நீ சொன்னதே அதுதான் எனக்கும் பொருந்தும் என்று சொன்னார். அவரும் குதிரையை விட்டு அமுச்சு விட்டார், கீழே இறங்கினார். சும்மா நசல அந்த தாபத்தி, அவர் வந்து அங்கேருந்து கீழே இறங்கினார். ஃபசையபஹா, அந்த ஒட்டகத்தை, அந்த வந்த குதிரையை மேலே கடிவாளத்துக்கு அதுக்கு மேலே போட்டு அமுச்சு விட்டார், நீ போ மேய்ஞ்சிருப்போன்னு காட்டுப்பகுதியில் அந்த குதிரையை அனுப்பி வைத்து விட்டார். சும்மா தவி, இவரும் அந்த அரசரை பின்தொடர்ந்தார். ஃபகானா ஜமீஅன் யஅபுதானில்லா அஸ்ஸ வஜல், 2 பேருமே அல்லாஹ்வை இரவு பகலாக வணங்க ஆரம்பித்தார்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்ய ஆரம்பித்தார். ஃபதஅவுல்லாஹ, அல்லாஹ்விட துஆ செய்தார்கள் ஒரு நாள். ஃபதஅவுல்லாஹ ஐ யுமீத்தஹுமா ஜமீன், 2 பேரும் இவ்வளோ நட்பாக இருக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அல்லாஹ் பற்றி சிந்திச்சுக்கிறோம், யாரெல்லாம் எங்கள் 2 பேரையும் ஒன்றா மௌத்தாக்கு. ஏன்னா ஒருத்தர் மூத்தா போய் ஒருத்தர் இருந்தான்னு சொன்னால் போர் அடிக்கும், அல்லாஹ் இபாதத் செய்கிறதுக்கு அவர் போயிட்டாருன்னு கவலை வேற வாட்டும், எங்கள் 2 பேரையும் ஒன்றா மௌத்தாக்கு என்று அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். காலஃப மாத்தா, அப்போ சஹாபி சொல்கிறாங்க, இப்னு மஸ்ஊத் சொல்கிறாங்க, 2 பேரையும் ஒன்றா அல்லாஹ் மௌத்தாக்கிட்டான். கால இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொன்னார்கள்,
லவ் குன்து பி ரமீலத்தி மிஸ்ர், மிஸ்ர் நாட்டிலே உண்டான ரமீலா என்ற இடத்திலே நான் இப்பொழுது இருப்பேனே ஆனால் ல அரீத்துக்கும் ல உரீத்துக்கும் குபூரகுமா, அந்த ரெண்டு பேருடைய கபர் எதுன்னு நான் உங்களுக்கு கண்ணில் காட்டுவேன். பின் நாத்தி நாத்தலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கபர் எப்படி இருக்கும், அந்த கபருடைய அமைப்பு எப்படி இருக்கும், அந்த பக்கத்தில் இத்தனை பக்கம் இந்த ஒரு மரம் இருக்கும், இந்த பக்கம் ஒரு மலை இருக்கும், அந்த மலைக்கு கீழே இங்கே ஒரு கிணறு, இப்படி பெருமாள் அந்த கபருக்குடைய அடையாளங்கள் சொன்னாங்களே, அந்த அடையாளம் என் கண்ணு முன்னாடி அப்படியே நிற்கிது. நான் அந்த இடத்திலே ரமீலா என்ற இடத்திலே இருந்தால் இதுதான் அந்த ரெண்டு பேருடைய கபர் என்று நான் காட்டி இருப்பேன் என்று சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க. அந்த அளவுக்கு தெளிவாக எங்களுக்கு அந்த ரெண்டு கபருடைய அடையாளங்களை எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க. கண்ணு முன்னாடி கபர் நிற்கிது எனக்கு என்று யார் சொல்றாங்க? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அல்லாஹு அக்பர். ஹதீஸை படித்து எனக்கு மனசெல்லாம் என்ன அல்லாஹ் தஆலா காட்டுறான் அவங்களுக்கு. நாம் இதுதான் வாழ்க்கை, சும்மா ஒன்றுமில்ல குடிசை ஓடு வச்சுக்கிட்டு இதுதான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கைன்னு இருக்கும். இறைவனுக்காக நாம் என்ன சிந்தித்தோம், என்ன செயல்பட்டோம். ரொம்ப பேர் சிந்திக்கிறாங்க, ஆமாம் ஆமான்னு பேசும்போது ரொம்ப ஆமாங்க என்னத்தை போட்டு எதை கொண்டு போக போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் தம்பி பேர் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன், பேசும்போது பேசுகிறான் அப்படியே நமக்கே கேட்க ஆச்சரியமாக, அப்படியே அவ்வளோ ஆளாக பேசுகிறேன். என்னத்தை போய் கொண்டு போக போகிறோம், எல்லாத்தையும் எல்லாம் இங்கே விட்டு தாங்க போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஒரே அடித்தடி குடும்பத்தில், ரெண்டு கேஸ் நடக்குது கோர்ட்டில். அதெல்லாம் இல்லை. சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். எதை நீ முன்படுத்தி வைத்தாய் என்று சிந்திக்க வேண்டும். அல்ல சொல் வல் தந்துர் நஃப்சுன், ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்திக்கட்டும். மா கத்தமத் லிகதின், நாளைக்காக எதை நீ முற்படுத்தி வைத்தாய், எதையெல்லாம் முன்னாடி அனுப்பி வைத்தாய் அதுதான் உனக்கு. எதை எங்கே விட்டுட்டு போனாயோ அது அடுத்தவங்களுக்கு. ஒரு நபர் மூத்தா போயிட்டார், ஊடு குடும்பமாக எல்லாம் ஒன்றா சேர்றாங்க, என்ன பேசிக்குவாங்க, அவர் என்ன விட்டுட்டு போயிருக்காரு விசாரிக்கிறாங்க. அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க 2 ஆம்பளை பிள்ளைங்க. ஓஹோ, குழந்தைகளை விட்டு சென்று இருக்கிறார். அப்புறம் என்ன விட்டு போயிருக்காரு, ஒரு வீடு இருக்குது, அப்புறம் ஒரு தோட்டம் இருக்குது, அப்புறம் சொத்து பற்றி சம்பாதிக்கிறான், ஒரு கடை ஒன்று விட்டு போயிருக்காரு, அப்படியே மாதம் ஒரு 20,000 30,000 வருமானம் வருது. அல்ஹம்துலில்லாஹ் பிள்ளைங்க பிழைச்சிக்கோங்க அப்பா. சரி சரி சரி. அப்போ அவர் என்ன விட்டு சென்றிருக்கிறார், பரவாயில்ல. வீடு விட்டு போயிருக்காரா, சரி கடையும் இருக்குதா, கடை நடந்துக்கிட்டு இருக்குதா, எவ்வளோ வருமானம் வருது, மாதம் 40,000 50,000. அடடா பரவாயில்லையே, 4 பிள்ளைங்களுக்கும். சரி, அப்போ பொண்ணுங்களுக்கு கட்டி கொடுக்க ஒரு வீடு ஒரு தோட்டம் இருக்குது, அதெல்லாம் விற்றா கட்டி கொடுத்துக்கலாம். மாஷா அல்லா பொழைச்சாரு, தப்பிச்சார். யார் பேசுகிறா? மக்கள். அங்கே வந்து மௌத்துக்கு வந்த ஜனங்கள் அவர் என்ன விட்டு சென்றிருக்கிறார் என்று பேசுவார்கள். அந்த மௌத்துக்கு மக்கள் மட்டும் வர மாட்டாங்க, மலக்குகளும் வருவாங்க. ஒருத்தர் மூத்தா போயிட்டால் அவரை பார்க்குறதுக்கு நல்லடியார்களான மலக்குகள், சொர்க்கத்துடைய மலக்குகள், நரகத்துடைய மலக்குகள், ரஹமத்துடைய மலக்குகள், அதாபுடைய மலக்குகள் எல்லாம் வருவாங்க. அவங்கெல்லாம் வந்து பேசிக்குவாங்க. ஹதீஸில் வருது, அவங்கெல்லாம் வந்து ஹதீஸ் எடுங்க, அவங்கெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? அவர் என்ன கொண்டு சென்றிருக்கிறார் ஒருத்தர் வந்து பேசுவாங்க. ஒரு மலக்கு சொல்லுவார், அவர் வந்து ஒரு பள்ளிவாசல் கட்டி வச்சிருக்கிறாரு, அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஏழை குமருக்கு உதவி செஞ்சார், ஒரு மசா கொடுத்தாரு, ஒரு தர்மம் செஞ்சுருக்காரு, இந்த மாதிரி என்னெல்லாம் செஞ்சாரோ அதை வரிசையாக சொல்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ ஆகிரத்தில் அவருக்கு நல்லது தான், அவர் செல்லும் இடம் சிறந்த இடமா போயிடுச்சு, நல்ல பாராட்டுக்கள் இருக்குது, அங்கே நல்ல மூத்து தான், நல்ல மூத்து என்று அவர் பேசிக்கொள்வார். துனியாவில் ஒருத்தரை பற்றி கேட்குறாங்க, என்ன விட்டுட்டு போயிருக்கிறார் அப்படின்னு. என்னங்க ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு 10 லட்ச ரூபா கடன் தான் விட்டு போயிருக்காரு, வாடகை வீடு, கடையும் ஒன்றும் இல்லை, 4 பிள்ளைங்களுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பிள்ளைங்க தான் கடனையும் கட்டி ஆகணும், அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சந்தியில் தான் நிற்கிறாங்க. சே இப்படியுமா ஒரு மனுஷன் போவார் என்று உலகத்தார்கள் வருத்தப்படுவாங்க இல்லையா? அதே மாதிரி மலக்குகள் பேசிக்குவாங்க. ஒரு மலக்கு சொல்லுவார், ஒன்றும் விட்டுட்டு போல், நல்லா சம்பாரிச்சார், வீடு கட்டினார், நல்லா சம்பாரிச்சார், நல்லா சாப்பிட்டாரு, பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தாரு, ஒரு பைசா அல்லாஹ்வுக்குன்னு அனுப்பி வைக்கல அவர் என்று சொன்னவுடன், ஆஹா இப்படி அநியாயமாக மூத்தா போயிட்டாரே, தனக்கென்று எதுவும் சேர்த்து வைக்காமல் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டாரே என்று அவர்கள் வருத்தப்படுவார்கள் என்று பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா மாத்தல் அப்து, ஒரு அடியான் மரணித்து விடுவானேயானால், காலத்தில் மலாய்க்கத்து மா கத்தம வ காலன் நாசு மா ஹல்லஃப, மலக்குகள் எல்லாம் எதை அவர் முன்னாடி அனுப்பி வைத்தார் என்று பேசிக்கொள்வார்கள், மனிதர்கள் எல்லாம் அவர் எதை பின்னாடி விட்டு சென்றார் என்று பேசிக்கொள்வார்கள். ரவாஹுல் பைஹகி ஹதீஸ் இது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எதை நாம் முன் சென்று அனுப்பி வைத்தோம், நல்ல அமல்கள் எதை முன் சென்று அனுப்பி வைத்தோம். குறைஞ்சபட்சம் காலையிலேருந்து எவ்வளோ நேரம் நமக்கு கிடைக்குது, நடக்கும்போது, போகும்போது, வரும்போது, லா இலாஹா இல்லல்லாஹ், ஒரு சுப்ஹானல்லாஹ், ஒரு அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹ் என்பது, சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் தம்லானில் மீசான், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மீசான் தராசை நிரப்பிடுன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சும்மா இருக்கும்போது, நடக்கும்போது, போகும்போது சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி தம்லானில் மீசான், மீசானை நிரப்பிவிடும். வல்லாஹு அக்பர், வல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையாக தம்லவ் மாபைனு சமாவாத்தி வந்தர், வானங்களுக்கும் பூமிக்கும் உண்டான அத்தனை இடத்தையும் நிரப்பிடும். அவ்வளோ நன்மை அதுக்கு இருக்குன்றாங்க. அப்போ நடக்கும்போது, போகும்போது சுப்ஹானல்லாஹ், ஒரு அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அல்லாஹ் அக்பர், வலா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிருல்லாஹ், இந்த நல்ல வார்த்தையில் வாயால் சொல்லணும். நல்ல எண்ணங்கள், தன்னால் முடிந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 ரூபாயா தர்மங்கள், நல்ல காரியங்கள் ஈடுபடுத்துறது, தன் அல்லாஹ் கொடுக்குற சொத்துக்கள் ஒரு பகுதியை ஒதுக்கி ஏழை மக்கள் கொடுக்கறது, இதுவெல்லாம் நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அப்பப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா மொத்தமாக கியாமத்தில் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அவ்வாறாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய அந்த அல்லாஹ் நமக்கு கொடுத்த செல்வ வளங்களையும், அல்லாஹ் நமக்கு கொடுத்த நேரங்களையும், அல்லாஹ் நமக்கு கொடுத்த நாவு, அல்லாஹ் நமக்கு கொடுத்த கண்ணு, இவற்றையெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி முழுமையாக செலவு செய்யக்கூடியவர்களாக, செலவு செய்து அல்லாஹ் இடத்திலே ஒரு அந்தஸ்தை பெற்றவர்களாக அல்லாஹ்வை சென்று சந்திக்க அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முபாரக் அண்ணன் நேற்று சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு எழுதி போடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க தாயார் சொன்னாங்க, சில கடமைகள் இருக்குது, அதை முடிச்சுட்டு போட்டோம் அப்படின்னாங்க. நானும் சும்மா இருந்துட்டேன். ஆனால் இப்போ என் மனசில் வந்துகிட்டே இருக்குது, கடமைகள் இருக்கு தான் செய்யுது, ஆனால் மனிதனுடைய உயிர் கேரண்டி இருக்கா யாருக்காச்சும்? இன்னும் நீங்கள் 3 வருஷம் ஹயாத்தாக இருப்பீங்க, இன்னும் 10 வருஷம் ஹயாத்தாக இருப்பீங்க, எனக்கும் கேரண்டி இல்லை, எனக்கும் கேரண்டி, யாருக்குமே கேரண்டி இல்லை. அப்போ எப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒரு தௌஃபீக் கொடுத்தானோ உடனடியாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம யாருக்குமே அடுத்த வருஷம் நம்ம எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது, அடுத்த வருஷம் நம்முடைய ஹாலத் என்னன்னு தெரியாது, உடல் நலம் என்னவென்று தெரியாது, உடல் தங்கடம் யாருக்கு என்ன வரும்னு நமக்கு தெரியாது. அதனால ஆரோக்கியமாக அல்லாஹ் இப்போ நம்ம வைத்திருக்கும் காலத்திலேயே உடனடியாக நாம் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவது, சில சூஃபியாக்கள் சொல்லுவாங்க அல் ஹஜ்ஜு அல் ஃபௌர், உடனே செய்யறது கடமைங்கிறாங்க. ஹஜ்ஜு மேலே சாக்கு போக்கு இருக்கலாம் மனுஷனுக்கு, உண்மையான சாக்கு போக்கு, உண்மையாக அதாவது தள்ளி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, நிஜமாலுமே சாக்கு போக்கு இருக்கலாம், என்ன நிஜமாலுமே ஒரு காரணம் இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான காரணங்கள் இருக்கலாம், அது வேறு விஷயம். அந்த காரணங்கள் இருந்தாலும் ஹஜ்ஜை தள்ளி போடாது. இதே திருச்சி மாநகரில் நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து அந்த பொழுது ஒரு மனிதர் என்கிட்ட வந்தார். வந்து சொன்னார், ஹஸ்ரத் என் வயசு 70 ஆச்சு, எல்லாம் எனக்கு சொத்து பத்துக்கள் காசு பணம் எல்லாம் கொடுத்தான், ஹஜ்ஜுக்கு மட்டும் போகல, ஏன் போகலன்னு கேட்டேன். எல்லாம் நிறையா கொடுத்தான், செலவு பண்ணிட்டேன், இப்போ கையில் ஒரு பைசா காசு இல்லை, இருக்கிற வீடு மட்டும்தான் சொந்த வீடு இருக்குது அப்படின்னு சொன்னேன். பிள்ளைங்கள்லாம் கட்டி கொடுத்தாச்சு, பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைங்களாம் கட்டி கொடுத்தாச்சு. இப்போ அவங்களாம் எங்கே இருக்காங்க? அவங்களாம் தனித்தனியாக வீடு, அவங்கவுங்க எங்கே வேலை செய்கிறாங்களோ அங்கே வீடு வாங்கி எல்லாம் போயிட்டாங்க. இப்போ இருக்கிற வீட்டில் யார் இருக்கிறீங்க? இருக்கிற வீட்டில் நானும் என் மனைவி தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். எவ்வளோவுக்கு போகும் அப்படின்னு? விற்றா ஒரு 50-60 லட்ச ரூபாய்க்கு போகும் அப்படின்னாரு. இப்போ நீங்கள் மொத்த போனால் என்ன செய்வீங்க அப்படின்னு? மொத்த போனால் பிவி இருப்பாங்க, பிவி மொத்த போனால் நான் இருப்பேன், 2 பேரும் போனால் பிள்ளைங்க பிரிச்சுக்குவாங்க விற்று அப்படின்னா. அப்போ அதை இப்போவே செய்யுங்க, அந்த வீட்டை விற்றுருங்க, 60 லட்ச ரூபா, 2 பேரும் ஹஜ்ஜுக்கு 20 லட்ச ரூபா எடுத்துக்கங்க, மிச்சம் 40 லட்ச ரூபாய்க்கு ஒரு சின்ன வீடாக வாங்கி குடி போயிருங்க அப்படின்னு சொன்னால் இப்படியும் செய்யலாமா? கட்டாயம் செஞ்சு தான் ஆகணும். ஹஜ்ஜு கடமை இல்லையா? வாழ்நாளில் இவ்வளவு சொத்துக்கள் அல்லாஹ் கொடுத்தா ஹஜ்ஜு செய்யாமல் மூத்தா போனால் உடனே அவர் ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லி ஏற்பாடு செஞ்சு பேசி அட்வான்ஸ் வாங்கிட்டேன்டார். இந்த 2வது தடவை வந்து சொன்னார், நான் அந்த வீட்டை வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டேன் சொல்லி விற்கிறதுக்கு 60 லட்ச ரூபாய்க்கு பேசிட்டேன், இன்ஷா நான் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகிறோன்னு நான் முடிவு செய்து விட்டேன் என்று சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. போயிட்டு வாங்க, எல்லாம் போயிடும். இந்த நீங்கள் போன பிள்ளை இந்த வீட்டை விற்று ஆளுக்கு 10 லட்சம் பிள்ளைங்க எடுத்துக்குவாங்க, அவன் ஹஜ்ஜுக்கு போயிடுவான். வீட்டை விற்று அவங்க ஹஜ்ஜுக்கு போய் நன்மை சம்பாதித்து காசை நன்மையை கொள்ளை அடிச்சுக்குவாங்க. நீ வெறுங்கையாக தான் அல்லாட்ட போய் சேரணும்னு சொன்ன உடனே வீட்டை விலை பேசி விற்று உடனடியாக அட்வான்ஸ் வாங்கிட்டேன்னு சொன்னார். ஹஜ்ஜுக்கு எழுதி போட போகிறேன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் மிச்ச காசில் ஒரு சின்ன வீடு நான் வாங்கிக்கிறேன், வரக்கூடிய பென்ஷனில் நான் வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன் அப்படின்னாரு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுப்பான், இன்னும் கொடுப்பான் அல்லா தஆலா. போங்க உடனே ஹஜ்ஜுக்கு அப்படின்னு சொன்னேன். அதனால் யாரெல்லாம் தாய்மார்கள், யாரெல்லாம் பெரியோர்கள் இதுவரை ஹஜ்ஜு செய்யாமல் இருக்கிறீர்களோ 31ஆம் தேதியோட ஹஜ்ஜுடைய இன்னும் 1 வாரம் இருக்குது, ஹஜ்ஜுடைய டைம் முடியுது. 31ஆம் தேதி கடைசி டைம் கொடுத்துருக்குறாங்க. உடனே எழுதி போடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான், குடும்பத்தை அல்லாஹ் பார்த்துக்குவான், மனைவி மக்களை அல்லாஹ் பார்த்துக்குவான். உடனே எழுதி போட்டு ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய வேலையை செய்யுங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. லா இலாஹ இல்லல்லாஹ். எந்திரிச்சா உட்காந்தா லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் புலங்கிட்டே இருக்கு. சமையல் செஞ்சீங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ். வீட்டு விட்டு வெளியே போனீங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ்.
எப்போவுமே தஸ்பீ மணி கையில் இருக்கணும், தஸ்பீ மிஷின் கையில் இருக்கணும். ஆண்கள் பெண்கள் எப்பயுமே லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் ஓதிக்கிட்டே இருக்கணும். அந்த நேரங்களை வேஸ்ட் பண்ணாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. லா இலாஹ இல்லல்லாஹ்.